கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா சந்தோஷம்
பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர், நமது தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் நம்ம கேப்டனுடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டன் ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அறந்தாங்கியில் மண்டல பொறுப்பாளர் செந்தில், கழக பொருளாளர் சுதீஷ், இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர், மாவட்ட செயலாளர் சசி மற்றும் இங்கே என் முன்னாடி கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, கலை இலக்கிய அணியை சேர்ந்த குழுவினரே, தொண்டர் படையினரே, பத்திரிகை நண்பர்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாவட்ட செயலாளர் சசி ஏற்கனவே இங்கதான் நம்ம பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். அறந்தாங்கியில் நாம் பொதுக்கூட்டம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதான் கிண்டலா சொன்னேன், ஏன் உனக்கு அறந்தாங்கிய விட்டா வேற ஊரே இல்லையா, எப்ப பாரு உங்க ஊர்ல தானான்ட்டு. ஏன்னா அவரு ஊர் இது அறந்தாங்கி, பொதுக்கூட்டம்னாலும் இங்கதான், ரத யாத்திரைனாலும் இதுதான் அப்படின்னு. ஏன்னா இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சென்டர் அறந்தாங்கி, அது ஒரு தொகுதி. அதனால எப்பவுமே நம்ம ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல கேப்டன் ரதம் யாத்திரை எல்லாமே இங்கதான் பண்றோம். இன்னைக்கு கேப்டன் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காகவே உழைத்தார், மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். தன்னை தேடி வர்றவங்க அத்தனை பேருமே வயிறார சாப்பிடணும்னு எப்பவுமே சொல்லக்கூடியவர். அந்த வகையில அன்னதான பிரபு என்று உலகமே இன்னைக்கு யாரை அழைக்கிறாங்கன்னா நம்ம தலைவர் கேப்டனை மட்டும்தான். ஏன்னா மக்கள் 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 என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர். இப்ப கூட கேப்டனுடைய நம்மளுடைய மாநாட்டுல பேசினதை என் வண்டியில போட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு ஒரு வார்த்தையும் மக்களை பற்றி பேசுறார், ஒரு ஒரு லைனும் மக்களை பற்றி பேசுறார். ரேஷன் கடை வீடு தேடி வரும், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், பெண்கள் நல்லா இருந்தாதான் 2 குடும்பங்களும் நல்லா இருக்கும் என்று மக்களை பற்றி அவ்வளவு தூரம் கேப்டன் அவர்கள் எப்பவுமே அவர் உடல் பொருள் ஆவி எல்லாம் என் மக்கள் 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 என்று வாழ்ந்தவர். இன்னைக்கு அவர் வழியிலேயே நாங்களும் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழியில் தலைமை கழகம் முதல் கிளைக்கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று நம்மால முடிஞ்ச உதவிகளை நாம செய்துகிட்டு தான் இருக்கோம். அது கட்சி நாளா இருக்கட்டும், கேப்டன் பிறந்த நாளா இருக்கட்டும், கொடி நாளாக இருக்கட்டும், கேப்டன் குரு பூஜையா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் உழைத்து சம்பாதித்த காசில் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது சாதாரண வரலாறு கிடையாதுங்க. 20 ஆண்டு முடிஞ்சு 21வது ஆண்டுல நாம காலடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த வெற்றி வருகின்ற 2026 ஒரு மகத்தான வெற்றியை
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நீங்கள் அனைவரும் முரசு சின்னத்திற்கு கொடுத்து கேப்டனுக்கு ஒரு விசுவாசமை நீங்க காண்பிக்க வேண்டிய தருணம் இது. இப்போ கேப்டன் இருந்த வரைக்கும் அவர் அருமை தெரியல. எல்லாம் ஏளனம் பண்ணாங்க, யூடியூப்ல வீணா போனவங்க எதையோ போட்டானுங்க. இன்னைக்கு மறைஞ்ச பிறகு கேப்டனை மாதிரி ஒருத்தர் வருவாரா? கேப்டனை மாதிரி ஒரு நல்லவர் இருக்காரா? கேப்டனை மாதிரி மக்களுக்கு செய்தவர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு இன்னைக்கு யூடியூப்ல ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன் இருந்தப்ப அவர் அருமை யாருக்கும் தெரியலையா? ஏன் தெரியல? மக்களே உங்களை நான் கேட்கிறேன். ஏன் மக்களே மக்களே மக்களேன்னா உங்களுக்காக தானே போராடினார். சினிமாலையும் சரி அரசியலையும் சரி யாருக்காக தலைவர் பேசினார்? போராடினார், மக்களுக்கு தான். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுமே மக்களுக்காக தான். தலைவர் அவர்கள் ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆகியிருந்தார். இப்ப நான் கேட்ட கார்ல 50 கட்சி கூட்டணி அமைத்தாலும் இந்த விஜயகாந்த் ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று எவ்வளவோ சொன்னார். உங்களுக்காக தான் 10 வருஷம் யார் கூட்டணி வைக்காம தனித்து களம் காண்டும். ஆனா மக்கள் வாய்ப்பு கொடுக்காதப்ப கேப்டன் என்ன பண்ண முடியும்? வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் என்ன செய்வார்ன்றது மக்களுக்கு தெரியும். என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை கொண்டு வருவோம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டுமில்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீர், பாதுகாப்பாக சாலை வசதிகள், அனைவருக்கும் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். லஞ்சம் ஊழல் இல்லாம ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக மாற்றுவோம் என்று சொன்னார். எல்லாம் சொன்னாரு. ஆனா மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க தவறிட்டீங்க. ஒன்னும் இல்ல. இப்பயும் நான் சொல்றேன், இவ்வளவு பேர் இருக்கமே, யாருக்காக உழைக்கிறோம்? யாருக்காக? மக்களே உங்களுக்காக தான். உங்களுக்காக தான் இந்த உழைப்பு எல்லாமே. அவர் எங்களுக்கு வழி காட்டிட்டு போயிருக்கார் நம்ம எல்லாருக்கும். அந்த வழியில் நாங்கள் பயணித்து அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுத்து அந்த வெற்றி கனிகளை தலைவர் கால் அடி பாதத்தில் வைக்கும் போதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய தெரியும். அதனால கேப்டன் எங்கேயுமே போலப்பா, நம்ம கூட தான் இருக்கிறார். அப்ப உருவமா வந்தார், இப்ப தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார். கேப்டன் ஒருத்தர் தான். இங்க பாருங்க, கடற வேட்டி கட்சி கர துண்டு போட்ட அத்தனை பேருமே நீங்க கேப்டன்கள் தான். ஒரே ஒரு கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைமையில இருந்து கீழே கிளைகள், கிராமங்கள் வரைக்கும் உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு நம்ம தலைவர். அதே மாதிரி மஞ்சள் சாரி கட்டி வர பெண்கள் லேடி கேப்டனாக உருவாக்கி விட்டு தான் போயிருக்கிறார். அதனால நான் சொல்றேன், தலைவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் நிச்சயம் ஒன்று கூடி வென்றெடுப்போம் என்று இந்த நல்ல நாளில் சூளுரை ஏற்போம். ஏன்னா நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கு. கேப்டன் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற பணிகள் ஏராளம் இருக்கு. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த விசுவாசத்தை தலைவருக்கு மக்களாகிய நீங்கள் சேர்ந்து அந்த விசுவாசத்தை தரணும். அப்பதான் இங்க ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வர முடியும். என்ன இருக்கீங்க இப்ப பாருங்க, நாங்க நடந்து வரோம் ரத யாத்திரைன்னு. எங்க மாவட்ட செயலாளர் சொல்ற, இந்த தெரு முழுக்க இன்னைக்கு கரண்ட் கட்டு, யாரும் அங்க வராதீங்க அப்படின்னு அறிவிக்க விடுறாங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நான் கேக்குறேன் பச்சையா, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்க கரண்ட் இல்ல? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க வண்டியிலேயே லைட்டு, மைக் எல்லாம் 20 வருஷம் முன்னாடியே கேப்டன் வச்சுட்டார். எல்லா சவால், எதிர்நீச்சலை தாண்டிதான் இன்னைக்கு 21வது வருஷத்துல காலடி வைக்கிறோம். இன்னைக்கு இப்படி இருக்கீங்களே, யார் அமைச்சரிங்க எனக்கு தெரியும். எந்த அளவு இன்னைக்கு மணல் கொள்ள, மாஃபியா கொள்ள எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவங்கதான். தெரியாதா? புதுக்கோட்டையில எந்த அளவு மக்களை சுரண்டி பிழைக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். நாங்க சொந்த உழைப்புல கட்சி ஆரம்பிச்சு இத கட்டியிருக்காங்க பாருங்க, பேனரு, மேடை, லைட்டு, கொடி.
உங்களை மாதிரியா ஊழல் பண்ண காசு இல்லையா? என்ன பேசுறீங்க? எதுக்கு இங்க கரண்ட் இல்லன்னு ஏன் அறிவிக்கிறீங்க? பயமா? தேமுதிகவை பார்த்தா பயமா? நீங்க தான் பெரிய மந்திரியாச்சு, பெரிய கட்சியாச்சு, எதுக்கு வெக்கமே இல்லாம கரண்ட் இருக்காதீங்க ஏன் சொல்றீங்க? அப்போ தேமுதிகவை பார்த்த பயம், அந்த பயம் இருக்கிற வரைக்கும், கடைகோடியில் ஒரு தொண்டன் இருக்கும் வரை இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. உறுதியா நான் சொல்றேன். தலைவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் கடைகோடியில இருக்கும் வரை இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்கவே முடியாது. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இன்னைக்கு கட்சி அவ்வளவுதான். நான் பேசின வாயில எங்க போச்சு? இன்னைக்கு எங்க போனீங்களா? பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க போயிட்டு இருக்கோம். ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, 234 தொகுதிகளுக்கும் தினந்தோறும் போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் தவறாம. நேற்று கேப்டனுடைய சகோதரி மரணம் ஆயிட்டாங்க. அதுக்காக ஒன் டே நேற்று கேன்சல் பண்ணிட்டு மதுரை போயிட்டு இங்க வந்துட்டோம். நாளைக்கு புதுக்கோட்டை, நாளை மறுநாள் ஒரு ஊர், இப்படி தொடர்ந்து நாங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு ஃபீவர். உங்ககிட்ட நான் சொல்றேன், என் சகோதரர் வாய்ஸே உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுறவில்லை உங்க அண்ணி. என்ன ஃபீவர் வரட்டும், காஃப் வரட்டும், கோல்டு வரட்டும், என்ன 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு என் தொண்டர்களுக்காக வந்து நிற்பேன். ஏன்னா அவர் கொடுத்துட்டு போயிருக்கிற வேலை என்ன நம்ம கையில, எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம தலைவர் இல்லையா? அப்போ நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர் கனவு லட்சியத்தை ஜெயிக்கிறோமா இல்லையா? அப்ப நாம எல்லாம் ஒண்ணு கூடி வருகின்ற தேர்தலில் தேமுதிக ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்று இங்க எல்லாத்தையுமே நான் கேட்கிறேன். ஒரு ஊருக்குள்ள வந்தோடனே ஒரு பஞ்ச் பேப்பர் என் கையில கொடுத்துறாங்க. ஏதோ 1-2 கொடுப்பாங்கன்னு பார்த்தா பக்கம் பக்கமா கொடுக்கறாங்க. என்னன்னா இருக்கிறத கொடுக்கறாங்களா? அவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்ன செய்யறது சொல்லுங்க? இவ்வளவு இப்ப நான் வாசிக்கணும். இதெல்லாம் நம்ம வேட்பாளர் வந்து ஜெயிச்சு வரும்போது இது அத்தனையும் உங்களுக்காக நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். அதுல சிலவற்றை நான் படிக்கிறேன். அறந்தாங்கி பகுதி நீண்ட நாள் கோரிக்கை, புதிய பேருந்து நிலையம் வர வேண்டும் என்பது. அடிப்படையா நகரின் வெளிப்புறத்துல பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். அமைச்சர் அவர்களே, இங்க கரண்ட் இல்ல கட்டுனீங்களே, வாங்க வந்து பேருந்து நிலையத்தை வைக்க. அதுக்கு தானே உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு தானே நீங்க புதுக்கோட்டையில அமைச்சர்ன்றீங்க. முன்ன ஒருத்தர் இருந்தாரு கேசிபின்னு, இப்ப ஜேசிபின்னு நான் சொல்வேன். அவரையா ஜேசிபிய வச்சு அள்ளு அள்ளு அள்ளுன்னு அள்ளாரு. பாவம், இன்னைக்கு அந்த மனுஷன் எங்கன்னே தெரியல. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், சும்மா இல்ல இது. அதனால நான் சொல்றேன், மக்களுக்கு துரோகம் செய்யறவங்க யாராக இருந்தாலும் கேப்டன் சொல்வது மாதிரி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இதுல யாரும் விதி விலக்கு இல்ல, இதுல யாருமே தப்பிக்க முடியாது. நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, கேப்டன் இப்ப அங்கதான் இருக்காரு. அதனால யார் மக்களுக்கு செஞ்சாலும் இன்னைக்கு வேணா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்க என்ன நடக்குது எதிர்காலத்தை மட்டும் பாருங்க. நான் சொல்றேன், மக்களுக்கு நல்லது செய்யுங்க. கேப்டன் சொன்ன மாதிரி வேணாம்பா, என் எம்எல்ஏவெல்லாம் நானே உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், மக்களுக்கு நல்லது செய்யுங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா, ரோடு நல்லா இருந்தா, குடி தண்ணீர் வருதா, கரண்ட் இல்ல, இதெல்லாம் கேட்க கூடாது. எங்க கிட்ட சொன்னாரா இல்லையா கேப்டன்? அது மாதிரி வாங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. என்ன என்ன பெருசா கேட்டாங்க? பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட் வேணும்னு கேட்கிறாங்க. இது கூட ஒரு ஆட்சி, ஒரு அமைச்சர் செய்யலன்னா எதுக்காக நீங்க அவங்களுக்கு ஓட்டு போறீங்கன்னு நான் கேட்கிறவங்க எல்லாம். நீங்க திருந்துங்க முதல்ல. மக்கள் திருந்தினாதான் இந்த நாடு மாறும். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க மாறுங்க. யாராவது ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஒரு 100 பீரு சோறு கொடுத்தா பின்னாடி ஓடுறீங்க. ஏன் நம்ம சம்பாதிக்க தெரியாதா? நம்ம சொந்த கால நிக்க நமக்கு தெரியாதா?
அவங்க கொடுக்கிற 100 ரூபாய் 500 1000 எத்தனை நாளைக்கு வரும் இன்னைக்கு விற்கிற விலைவாசி? 5 வருஷத்தை நீங்க இழக்கிறீர்கள். 5 ஆண்டு காலம் நீங்கள் அந்த 500 ரூபாய்க்கு 5 வருஷத்தை இழக்கிறீங்க. யோசிக்கணும். மக்கள் இன்னைக்கு சும்மா இல்ல. எத்தனையோ உயிர் ஜீவனங்கள் இந்த பூமியில வாழுது. 6 அறிவு படித்த ஒரே ஜீவன் மனிதன் தான். அந்த 6 அறிவால் நாம் யோசிக்கணும். நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க என்பதை சிந்திச்சு நீங்கள் வருகின்ற 26 வாய்ப்பு தரணும் சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க நீர்நிலை பிடிப்புகளை 25 வருஷத்துக்கு மேல வீடு கட்டி வசிப்பவர்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், அறந்தாங்கி, அகன்குளம், நெடுங்குளம், வண்ணாங்குளம் போன்ற சுமார் 10க்கு மேற்பட்ட குளப்பகுதியில 1500க்கு மேற்பட்டவர்கள் குடும்பங்களை அப்புறப்படுத்தி அரசு கையகப்படுத்துது. முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று சொல்றோம். இப்ப ஏரி புறம்போக்குல வீடு கட்டி போய் இருக்காங்க வசதி இல்லாதவங்க. வேற என்ன பண்ண முடியும்? இப்ப அவங்க எல்லாம் அப்புறப்படுத்துறீங்க. ஏன் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கட்டி கொடுங்க. குடிசை மாற்று வீடு கட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க. அப்ப அது நீர்நிலை பிடிப்புகள் இருக்கிற இடம் தெரிஞ்சு யார் அவங்களுக்கு அங்க தங்குற வசதி யார் செஞ்சு கொடுத்தா? கரண்ட் யார் கட்டி கொடுத்தா? கரண்ட் இன்னைக்கு யார் செஞ்சா? இதெல்லாம் இருக்கிற கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்களா? இப்படி இருக்குது நாடு. என்னன்னா ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் பயம் இல்ல. தலைவர் கூடிய வாழ்ந்தவ நான். என்ன தலைவர் கூடிய தைரியத்துக்கு கூடிய 33 வருஷம் வாழ்ந்தவர். என்ன இந்த பணங்காட்டு நரிகள் சலசலப்புகளுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். நீ கரண்ட் கட் பண்ணு, ரோடு கட் பண்ணு, மரத்தை வெட்டி போடி, நீ என்ன பண்ணு, எங்க பயணம் தொடரும். எங்கள் மக்களை சந்திக்கின்ற எங்க திட்டம் தொடரும் தொடரும் தொடரும். இதுல எந்த மாற்று கருத்து யார் நினைச்சாலும் நடக்காது. சரியா? அதுதான் தேமுதிக. ஒரு வீர சிங்கத்தின் கட்சி, ஒரு கர்ஜித்த கருப்பு வைரத்தின் கட்சி இது. அதனால எங்களுக்கு எல்லாம் பயமே கிடையாது. நான் மட்டும் இல்ல, கடைகோடியில் இருக்க என் தொண்டனும் அப்படிதான். உங்களுக்கு எல்லாம் பயமாப்பா? இல்ல, புதுக்கோட்டை அறந்தாங்கில யார்? எல்லாம் விவசாயிகள். மம்மிட்டி பிடிச்ச கையே பூரா எல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும் கை. சோ நீங்க எல்லாம் சேத்துல கால் வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும். புரியுதா? அதனால ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து அழுத்தாச்சு. நம்ம 21 வருஷமா ஆக போகுது. என்ன நம்ம தலைவரும் பார்த்தாரு, நம்மளும் பார்த்துருந்தாரு. அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 பெரிய நகரம் அறந்தாங்கி, சுற்றியுள்ள கிராமங்கள் கல்லூரி மேல் படிப்புக்கு வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கு. அதனால பொறியியல் கல்லூரி, சட்ட கல்லூரி, வேளாண்மை கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று அரசு கிட்ட கேட்கிறாங்க. இவரோட கல்லூரி ஒண்ணு அங்க இருக்குது தெரியுமா? சென்னையில. இல்ல, அங்கெல்லாம் கட்டுறாங்க. ஏன் உங்க ஊர்ல கட்டலாம் இல்ல இந்த கல்லூரி எல்லாம்? யார் அந்த அமைச்சர் பேர் என்ன? அவர்தான். அவரோட கல்லூரி அங்க சென்னை செங்கல்பட்டுல இருக்கு. இப்ப இங்க இருந்து அங்க கட்டுறாரு. ஏன் அவரு ஜெயிக்க வச்ச தொகுதியில ஏன் மக்களுக்கு இங்க கட்டக்கூடாது? ஏன் உங்க சொந்த காசுலயே நீ கட்டலாமே? அவ்வளவு காசு கொள்ளை சம்பாரிச்சிருக்கீங்களே, 50 காலேஜ் கட்டலாமே. நீங்க ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் காசுல கட்டுங்கன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கும் வழி இல்லையே. நான் பேசுறது எல்லாம் யாரு காதுக்கு போகணுமா கரெக்டா போய் சேரும். வழி நெடுக்க நான் பார்த்துன்னா அவங்க ஆள் பூரா நிக்கிறாங்க. அப்படியே மைக் ஆன் பண்ணி ஸ்ட்ரைட்டா எங்க போகணுமோ அங்க போ. அப்படியாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நம்ம மாவட்டத்துக்கு நல்லது செய்யுங்க, ஜெயிக்க வச்ச தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யுங்க தான் நான் கேட்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி எல்லன்புரம் ரயில்வே கேட் அறந்தாங்கில இருந்து கட்டுவாடி மெயின் ரோடு வரைக்கும் இங்க இருக்கிற ரயில்வே கேட் இருக்கு. ஆனா ரயில் வண்டி செல்லும் நேரத்துல 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 4 முறை ரயில்வே கேட் மூடுறாங்க. இதனால நோயாளிகள், வயசானவங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, கல்லூரிக்கு போற எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கு உடனடியாக ஒரு மேம்பாலம் கட்டணும்.
ரயில்வே கேட்டு வந்தாலும் ரயில் போனாலும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒண்ணு மேம்பாலம் இல்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பாலம் சுரங்கப்பாலம் அமைச்சு தாங்க. 75 வருஷம் ஆகுது உங்க கட்சி ஆட்சிக்கு வந்து. இவர் எத்தனாவது முறை அமைச்சதுன்னு தெரியல. அப்ப ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே புரியல. இதத்தான் கேப்டன் சொன்னார், மக்களே ஒரு வாட்டி உட்கார வைங்க. 50 கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் தேமுதிகவை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம். மக்களும் நீங்களும் திருந்தணும், ஆட்சியாளர்களும் திருந்தணும். அதே மாதிரி இங்க மத்திய அரசு கல்வி திட்டத்தில் இயங்கி வரும் கேந்திர வித்யாலய பள்ளிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த இடத்துலயும் இல்ல. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மக்கள். அதையும் அவங்க கவனத்துக்கு நான் கொண்டு போறேன். அது மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் நிறைய பகுதிகள் இன்னும் மகளிர் உரிமை தொகை போய் சேரவே இல்லை. அரசு அறிவித்தும் தாலுகா அளவில் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய் தாலுகா அலுவலகங்கள் மகளிர் உரிமை தொகை என்று தனிப்பிரிவு அமைத்து மக்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த தொகையை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்கள் சார்பா நான் கேட்கிறேன். ஏமா நீங்க யாராவது கேட்டீங்களா உரிமை தொகை 1000 ரூபாய் வேணும்னு? யாராவது எங்களுக்கு ஓசி பஸ் விடுங்கன்னு யாராவது கேட்டீங்களா? எதுவும் கேட்கறது கிடையாது. இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், புரியுதா? அதுக்கு எதையாவது ஒண்ணு வாக்குறுதின்னு கொடுக்கறது. அப்புறம் மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க. வாக்குறுதி கொடுத்தீங்க ஏன் செய்யல? அப்புறம் என்ன சொல்றாங்க உடனே? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான். பெண்ணுனாலே தகுதி தான். அதுக்கப்புறம் என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? என்ன தகுதி வேணும்? பெண்ணுன்றாலே தகுதி தான். அப்புறம் என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இது ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக 1000 ரூபாய் தரணும். விவசாயிகளுக்கு அரசு இலவசமாக விவசாய இடுபொருட்கள் வழங்க வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, நல்லா யோசிங்க, சிந்திங்க. வருகின்ற தேர்தல் 2026 ஒரு மகத்தான வெற்றியை கட்டாயம் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்றேன். அது மட்டும் இல்லை, இனி வரும் காலம் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக மலர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு அறந்தாங்கி முழுக்க ஒரு 5-6 இடத்துல இருக்கு பாயிண்ட். எல்லா இடத்துக்கும் போக வேண்டி இருக்கிறது. எனவே உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. ஜனவரி 9 மாநாடு, கடலூர் மாநாடு, எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அந்த மாநாட்டின் வெற்றி இருக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொண்டு, என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்கள் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கொட்ட அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் வலிவிட்டு இல்லைங்க, தயவு செய்து கொஞ்சம் வலிவிட்டு இல்லைங்க. அண்ணி போறது கொஞ்சம் வலிவிட்டு இல்லைங்க. தொண்டர்கள் நம்ம ஆளுக பாருங்க, ஒதுக்கிங்க அப்படியே. கொஞ்சம் வலிவிட்டு. அன்னதான பிரபுவாக மக்களுக்காகவே உதவி செய்து மக்களுக்காகவே வாழ்ந்த நம் தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் எல்லோரும் முடிவு செய்யணும். வருகின்ற ஜனவரி 9 நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் ஒரு மாநாடு நாம நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் நம்ம எல்லாரும் நீங்க தவறாம நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்கிறேன். இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன்.
உள்ள பிரதான தொழில் விவசாயம். இங்க விவசாய தொழிலை மட்டுமே அடிப்படையாக வாழலாம். கேப்டன் எப்பவுமே என்ன சொல்வாரு, விவசாயிகளும் நெசவும் நல்லா இருந்தா நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொல்றோம். எனவே விவசாய மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்குரிய அத்தனையும் தேசிய முற்போக்கு கண்டிப்பாக நாங்க செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, ஆவுடையார் கோயில் தாலுக்கால நிறைய வருவாய் கிராமங்கள் பேரிடர் காலத்துல பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதி விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீடு தொகையை முழுமையாக உடனடியாக தரணும். 35 ஊராட்சிகள் இருக்குது. இங்க ஆவுடையார் கோயில் அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட ஒரு அரசு மருத்துவமனையாக 24 மணி நேரம் செயல்பட வேண்டி அரசாங்கத்திலிருந்து நாங்கள் சொல்றோம். புதுக்கோட்டையில அறந்தாங்கி தொகுதியில விவசாய தொழிலுக்கு அடுத்து இப்பகுதியில மீன்கொடி தொழில், மணமேல்குடி ஆவுடையார் கோயில பூங்கா அமைச்சு தரணும். மீனவர்களுக்கு மீன் பதனிடுதல் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இலங்கை கடற்கரையா அப்பாதியாக மீனவ மக்கள் அடிக்கடி பாதிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், கச்சத்தீவை மீட்டெடுத்தால்தான் நம்ம மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும். அதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு மீனவ மக்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்தியாவில் பாரம்பரிய ஆன்மீக தலை திருவாசகம் பிறந்த பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோவிலாகும். கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இதை சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கையை அரசிடம் நாங்கள் வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த விவசாய பணிகள் முழுமையாக இருக்கிறதுனால மழை இல்லை என்றால் பூமி மாறி விடுகிறது. எனவே காவேரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை ஆவுடையார் கோவில் தாலுகாவில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் இந்த அரசு உடனடியாக மக்களுக்கான உதவியை செய்யும். அதே மாதிரி ஆவுடையார் கோவில் தாலுகாவில் 30 ஆண்டுகளுக்கு மேலா குண்டும் குழியுமாக ஒரு வழிபாதை செயல்பட்டு ஒக்கூர் முதல் தீயத்தூர் வரை சாலை அகலப்படுத்தி சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆவுடையார் கோவில் ஒன்றியங்களும் பல கிராமங்கள் குண்டும் குழியுமா இருக்கு. இந்த சாலைகள் எல்லாம் மக்களுக்கு சீரமைப்பு. நான் வந்துட்டு இருக்கேன், எல்லா சாலையும் குண்டும் குழியுமா தான் இருக்கு. அப்ப எப்படி இங்க மக்கள் டெய்லி போவாங்க? அப்ப இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்க போகுது. உங்களுக்கு மட்டும் வசதியா வாங்கணும், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வைத்து கருத்து இந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க? இங்க அவங்களாம் வந்தாங்கன்னு கேளுங்க. ஓட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கல்ல, வந்தா நல்லா நிக்க வச்சு கேளுங்க என்ன நீங்க செஞ்சீங்க. அதே மாதிரி இங்க ஒன்றியத்துல ஆவுடையார் கோவில் நீர் மற்றும் நாட்டணி கொடுக்கக்கூடிய கிராம ஊராட்சி மக்கள் தொகை தொழில் வளர்ச்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனவே தமிழ்நாட்டின் பழமை வாய்ந்த மாவட்டங்களும் புதுக்கோட்டையும் ஒண்ணு. 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. ஏற்கனவே புதுக்கோட்டையில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி புதுக்கோட்டை மீண்டும் பாராளுமன்ற தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை தமிழக அரசிடம் நாம் இந்த நேரத்திலே சொல்கிறோம். அதே மாதிரி அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், மணல்மேடு, பேராவூரணி மற்றும் அரிமளம் ஒன்றிய பகுதிகளை இணைத்து அறந்தாங்கியை புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். இல்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு தேமுதிக அங்க கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக அந்த வெற்றியின் மூலம் மக்களுக்கு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். என்னை வரவேற்க வந்திருக்கும் நம்ம மாவட்ட செயலாளர் சசிகுமார், எங்களுடைய கழக நிர்வாகிகள், நம்மளுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து ஜனவரி 9 கடலூர் மாநாடு தவறாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டி உங்களை அழைத்து இந்த நேரம் சொல்வது போல் எந்த வைக்கும் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலைவர்களுக்கு இல்லடா, நமது பொறுத்து எட்டுக்கும் வெற்றி பொறுத்தாங்க கொட்ட வேண்டும் என்று இங்கே எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு
பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், பத்மபூஷன், கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வழி நெடுக்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை மூலம் இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும், அதே மாதிரி மண்டல பொறுப்பாளர் செந்தில், கழக பொருளாளர் சுதீஷ் விஜய் பிரபாகர், அதே மாதிரி இங்க கண் முன்னாடி கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும், அதே போல கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், அதே போல பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையுமே நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா மணமேல்குடி ஒன்றியத்துல உங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நம்ம போறோம். ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் எல்லா ஊரும் போயிட்டு இருக்கோம். ஏன் போறோம்? தேர்தலுக்காகவா? இல்ல, உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்களை தேடி உங்க அண்ணி வந்திருக்கிறேன். அன்பின் காரணமா, பாசத்தின் காரணமா? ஏன்னா இப்ப ஏதாவது தேர்தல் இருக்கா? இல்ல. இருந்தாலும் கேப்டன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த பணியை நாம் சிறப்பாக செய்து அந்த வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்துல அவர் காலடியில வைக்கும் போதுதான் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற கட்சியாக வரும். எனக்கு புதுக்கோட்டைக்குள்ள வந்தாலே பழைய நினைவுகள் நிறைய. புதுக்கோட்டை என்றாலே கேப்டன் கோட்டையாக இருந்தது. இங்க நம்ம மாநாடு நடத்தியிருக்கோம், மக்களுக்காக மக்கள் பணி நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இங்க பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இங்க புதுக்கோட்டையில எல்லா நிகழ்ச்சி இஃப்தார் நோன்பு விருதுக்கு வந்திருக்கிறோம் என்று தலைவருடன் நான் பயணிச்ச அந்த நாட்கள் எல்லாமே இப்ப என் கண் முன்னாடி வந்து நிக்குது. அதனாலதான் சொல்றேன், கேப்டன் இல்லாம இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே போனது கிடையாது. நாம எங்க போனாலும் கேப்டன் நம்ம கூட தான் வருவார். இன்னைக்கும் கேப்டன் நம்ம கூட தான் வர்றார். கேப்டன் இருக்கிறார். அப்ப உருவமா வந்தாரு, இப்ப தெய்வமாக நம்ம கூடயே தான் கேப்டன் டிராவல் பண்றார். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரதம் வரும்போது பெரிய வரவேற்பு மக்கள் கிட்ட. ஏன் யோசிச்சு பாருங்க, கேப்டன் மக்களை உண்மையாக நேசிச்சார். அதனால மக்கள் இன்னைக்கு கேப்டனை உண்மையாக நேசிக்கிறார். இதுதான இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் சொன்னது போல, ஒரு முறை நீங்கள் அவரை முதல்வர் நாற்காலியில் அமர வச்சிருந்தா 50 கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் தேமுதிகவை யாராலையும் அசைச்சு பார்த்திருக்க முடியாது. லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்கு ஒரு நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, கல்வி மருத்துவம் இலவசமா தருவோம்னு சொன்னாரு. அது மட்டுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு, இல்லம் தேடி ரேஷன் பொருள் வரும், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பலவிதமான திட்டங்களை நம்ம கேப்டன் அவர்கள் மக்களுக்காக அறிவித்திருக்கிறார். உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எல்லாரும் வருகின்ற தேர்தலில் நல்லபடியா யோசிச்சு வாக்குகளை தரணும். அதுதான் முக்கியம். ஆமா,
எந்த கூட்டணி இருந்தாலும் இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், தேமுதிக அங்க வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற போகுது. நாம் அங்க வகிக்கும் கூட்டணி தான் நாம் ஜெயிச்சே ஆட்சியை பிடிக்க போறோம். அப்படி வரும்போது உங்களுடைய குறைகள் அத்தனையும் தீர்க்கப்படும். இது உறுதி, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் மணல் மேல்குடி ஒன்றியத்தில் இருக்க, இங்க மக்கள் கோரிக்கையை நான் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்றேன். மணல் மேல்குடி அரசு மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, உபகரணங்கள் இல்லை. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் நம்ம தலைவர் என்ன பண்ணார், நடிகராக இருந்த காலத்திலே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கட்டில், மெத்தை, டிவி, மருந்து, மாத்திரை அத்தனையும் இலவசமாக கொடுத்த ஒரே தலைவர் கேப்டன். தமிழ்நாடு முழுக்க கொடுத்தார். ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல. கவர்மெண்ட் கூட பண்ணாததை தலைவர் செய்திருக்கிறார். ஒரு அரசாங்கம் கூட செய்ய முடியாததை கேப்டன் அவர்கள் செய்திருக்கிறார் மக்களுக்காக. அதே மாதிரி இங்க தாலுகா, அங்க பேருந்து நிலையத்தின் அவல நிலையை பாருங்கள். இதான் பேருந்து நிலையமா? ஒரு போர்டு மட்டும்தான் இருக்குது. இதான் பேருந்து நிலையமா? ஒரு போர்டு வச்சா பேருந்து நிலையமா? என்ன இது, என்ன நடக்குதுங்க? ஒரு வசதியும் இல்ல. ஒரு மைதானம் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது. ஒரு போர்டு ஒண்ணு தெரியுது, அவ்வளவுதான். போர்டை வச்சு என்ன பண்ண? டாய்லெட் வசதி இருக்கா? உள்ள குடி தண்ணி வசதி இருக்கா? மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க இந்த பேருந்து நிலையம் எதுவுமே கிடையாது. அப்ப எதுக்கு அந்த போர்டு? தண்டத்துக்கு அந்த போர்டு வேற வேஸ்ட். அது தூக்கி பிச்சு எறியணும். அது ஒரு பேருந்து நிலையம்னா எதுக்கு வைக்கணும்? அதனால மக்களுக்கும் நாட்டுக்கும் இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அளிக்கணும். எல்லா பஸ்ஸும் போதா? இங்க எந்த பஸ் வர்றதில்லை. எந்த பஸ் வராம இங்க ஒரு பேருந்து நிலையம். நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? யாரு இங்க எம்எல்ஏ? யாரு? இல்லம்மா, யார் எம்எல்ஏ? எந்த கட்சி? கேட்ட யார் எம்எல்ஏன்னு? ராமச்சந்திரனா? அவரு பேருக்கு கெட்ட பேரை உண்டாக்குற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சுக்கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இன்னைக்கு அந்த ராமச்சந்திரன் ஒரு பேருந்து நிலையத்தை கூட இங்க வைக்கலன்னா என்னத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போடுறீங்க? அடுத்த வாட்டி அவங்க எல்லாம் ஓட்டு கேட்டா நான் சொல்றேன், நிக்க வச்சு கேளுங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். இங்க பேருந்து நிலையம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, அனைத்து படகுகளுக்கும் டீசல் மானியமா தர நீங்க இது வரைக்கும் தரல. இங்க கிராமப்புற சாலைகள வசதியே இல்ல. புயல் மற்றும் பேரிடர் காலத்துல படகுகள், வலைகள் பாதுகாப்பா வைக்க, ஆறுகளை தூர்படுத்த வேண்டும். இந்த பணிகளை எல்லாம் யார் செய்யணும்? ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சு வர்றவரு இதை செய்யணும். இன்னைக்கு எம்ஜிஆர் பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்க வேண்டியது. ஆனா மக்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. இதேதான் இங்க நடக்குது. இவ்வளவு பேர் இங்க நிக்கிறீங்களே, உங்களுக்கு யாராவது 100 சோறு பீரு ஏதாவது கொடுத்து கூட்டு வந்தாங்களா? ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் 100 கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், பிரியாணி, பீர் கொடுக்கணும் மத்த கட்சிக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு வந்த கூட்டம், அன்புக்காக வருபவர்கள், இதுக்கு ஈடு இணையே கிடையாது. நான் சொல்றேன் என் தொண்டர்களை பத்தி, இங்க இருக்கிற ஒருத்தரும் 100 பேருக்கு சமமானவர்கள், 1000 பேருக்கு சமமானவர்கள். இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாம்? நாங்க 4 பேர் வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களான்னு கேட்ட ஒரு உத்தம தலைவர்.
அவரே இன்னைக்கு உலகமே அன்னதான பிரபுன்னு நம்ம தலைவரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தலைவருடைய கோயிலுக்கு இன்னைக்கு வர அத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம். கனிவா பேசி அவங்க நான் அங்க இருந்தா போட்டோ எடுத்து கொடுத்து எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு அனுப்புறோம். எங்கேயாவது இது நடக்குதா? வேற எந்த உலகத்திலேயே நீங்க எடுத்துக்கங்க. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பேர் வாழ்ந்த பூமியில இதெல்லாம் எங்கேயாவது நடக்குதா? யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சலுகைகள் இருக்கா? எல்லாருக்கும் அரசு வழங்கிய மானியம் 1000 ரூபாய் வந்து சேருதா? படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? லஞ்ச ஊழல் இல்லாத அதிகாரிகள் இருக்காங்களா? டாஸ்மாக் கடை இருக்கா? டாஸ்மாக் கடை இருக்கா? இங்கே இருக்கா? அதுக்கு மட்டும் நம்ம நாடு குறையே இல்லை. அதுக்கு மட்டும் குறையே இல்லை. ஒரு தெருவுக்கு 4 டாஸ்மாக், 5 டாஸ்மாக், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை, இப்படியே உங்களை எல்லாம் அழிக்கிறாங்க. மக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், என் சகோதரர்களே, நீங்க விழிப்பணிஞ்சிடணும். நீங்க விழிப்பண்ண இருங்க. உங்களை போதையிலேயே வச்சு கேள்வியே கேட்காம அப்படியே உங்க வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிக்க கத்துக்கிட்டா கேள்வி கேட்பீங்க. உங்களை வறுமையிலே வச்சுன்னா ஓட்டு காசு கொடுத்தா போய் வாங்கிக்குவீங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் உங்களை அப்படியே வச்சிருக்காங்க. எப்பயும் வறுமையிலேயே இருக்கணும், போதையிலேயே இருக்கணும், வேலை இல்லாம இருக்கணும், இப்படியே பிளான். அது இதுதான் சிஸ்டம் இன்னைக்கு தமிழ்நாடுல. இப்படி இருந்தா எப்படி? இத்தனை லட்சம் கோடி ஜனங்க இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க நாட்டுல? ஒண்ணுமே இல்ல. அதனால நல்லா யோசிக்கணும். நீங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் ஒரு பிரியாணி, ஒரு கோட்டரு, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போனீங்கன்னா என்ன இருக்கு? 5 வருஷத்துக்கு சேர்த்து அவங்க கொடுக்கறான். ஏன் இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட போட சொல்லுங்க, இங்க இருக்கிற டாஸ்மாக் எடுக்க சொல்லுங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் மானியம் வழங்க சொல்லுங்க, வீடு தேடி ரேஷன் பொருள் தர சொல்லுங்க, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை தர சொல்லுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நல்லபடியா கொண்டு வாங்க. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. நல்லா போறவங்களையும் ஊசி போட்டு கொண்டு வர்றானுங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கல்ல, இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கல்ல, ஒரு மாற்றத்தை தாங்க. நல்ல கட்சிக்கு, நல்ல வேட்பாளர், நல்ல தலைவருக்கு தேர்ந்தெடுங்க நீங்க. அப்பதான் நாடும் விடியும், மக்களுடைய தலையெழுத்தும் மாறும். நம்ம இப்படியே இருந்தா எப்படி மாறும்? கேப்டன் எவ்வளவோ சொன்னார், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னார். யாருக்காக சொன்னார்? உங்களுக்காக தான் சொன்னார். கேப்டனுக்காக அதை சொன்னார். அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் சினிமாலேயே. யாருக்காக கட்சி? மக்களுக்காக தான் இந்த கட்சி. ஒரு நேர்மையான ஆட்சியை தரணும் தான் தலைவர் வந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கான்னு மட்டும் நம்புங்க. கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க கரை வெட்டி துண்டு போட்ட அத்தனை பேருமே நீங்க கேப்டன்கள் தான். இதுல மாற்று கருத்தே இல்ல. கேப்டன் ஒருவர் என் கண் முன்னாடி நிக்கிற எங்க கழக தொண்டர்கள், நிர்வாகி எல்லாமே எனக்கு கேப்டனா தான் நீங்க தெரியுறீங்க. இப்ப உங்க ஊருக்குள்ள போறீங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள்? வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், காபி குடிங்க கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன்? என்ன எல்லாரும் கிளம்பி போறீங்க, உங்க அண்ணி வர்றாங்களா கேக்குறாங்களா இல்லையா? இதே வேற எந்த கட்சியாவது நடக்குமா? 70 வருஷம் 60 வருஷ கட்சி. வாங்க கலைஞரே, வாங்க ஜெயலலிதா, வாங்க ஸ்டாலின், வாங்க எடப்பாடி யாராவது சொல்றாங்களா? அது ஒரே ஒருத்தருக்கு தான் சாத்தியம். அது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான் சாத்தியம். கேப்டன் ஒருவருக்கு தான் அது சாத்தியம். கேப்டன் ஒருத்தர் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு பல லட்சம், பல கோடி கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க. உங்க அண்ணி நான் இருக்கேன், அம்மாவா உங்களுக்கு இனிமேல
புரியுதா? உங்களுக்காக தான் இனி என் வாழ்க்கை. எதுக்கும் பயப்பட மாட்டேன் நானு. தலைவர் தைரியத்துக்கூட 33 வருஷம் வாழ்ந்திருக்கல, ஒரு சிங்கத்தோட வாழ்ந்திருக்கல. எதுக்கு பயப்படணும்? எல்லாமே தலைவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கார். எல்லாமே சொல்லியிருக்கார். நாங்க 2 பேரும் எங்க குடும்பத்தை பத்தி பேசுறத விட தமிழ்நாட்டை பத்தி மக்கள் பத்தி தான் எப்பவுமே நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும், எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும், எப்படி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை நம்பர் 1 கொண்டு வரணும், இதுதான். சரிங்களா? அதனால தலைவர் எல்லாமே சொல்லிட்டு தான் போயிருக்காரு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும். சரிங்களா? அதனால நல்லபடியாக சிந்திச்சு 2026 மாபெரும் ஒரு வெற்றியை, மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும். கூட்டணியை நான் பாத்துக்கிறேன். அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். தேமுதிக எங்க அங்கம் வகிக்குதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுக்கு அடுத்து 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல்ல இங்க இருக்கிற எத்தனை பேர் கவுன்சிலரா வர போறீங்க, சேர்மனா, வைஸ் சேர்மனா, எவ்வளவு பேர் இங்க இருக்கிறவங்க வர போறீங்கன்னு எனக்கு இப்ப தெரியாது. ஆனா உறுதியாக நீங்க தான் அடுத்து வர போறீங்க. உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெற போறீங்க. எனவே தம்பிக்கு எப்ப கல்யாணமா? இப்பதான் என் கூட தான் வந்தாரு, இப்பதான் கிளம்பிட்டாரு. தம்பி வந்தா நீங்களே கேளுங்க. அப்ப கல்யாணமா? இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்ல பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல பொண்ணா அமையணும் இல்லையா? நல்ல பொண்ணா அமையணும். ஏன் அமையணும்? கரெக்ட், நல்ல பொண்ணா அமையணும். இப்ப உங்க கேப்டனுக்கு எப்படி ஒரு அண்ணி அமைஞ்சாங்கல்ல, தலைவர் இல்லாதவோ இதை கட்டி தூக்கிட்டு வரல, அந்த மாதிரி அவருடைய மனைவி இருக்கணுமா இல்லையா? முதுகெலும்பா இருக்கணுமா இல்லையா? தலைவர் இத்தனை லட்சம் பேர் நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களை எல்லாம் எதிர்காலத்துல கட்டி காப்பாற்றுற அளவு ஒரு நல்ல மருமகள்கள், பேரன் பேத்திகள் கட்டாயம் கேப்டனும் தெய்வமும் ஆசீர்வதிப்பார். நம்ம தலைவர் போயிட்டாரு, இனிமே இந்த கட்சி அவ்வளவுதான் சொன்னானுங்க எல்லாரும். ஆனா கேப்டன் மறைந்து கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டாரு. கேப்டன் மறைந்து கட்சிக்கு உயிர் கொடுத்திருக்கார். இதான் உண்மை. தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துவார். நம்புங்க. தலைவர் சொன்னதை நான் இப்ப சொல்றேன். இனிமேதான் நமக்கு அதிகமான வேலை. நீங்க யாரும் பயப்படக்கூடாது. தைரியமா கேப்டனுடைய தொண்டர்களாக, கள வீரர்களாக களத்திலே இறங்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அங்கு நான் வந்து இருப்பேன் உங்களுக்காக. இது யார் சொன்னது? கேப்டன் சொல்லிட்டு போயிருக்காரு. கருடராக வந்து தெய்வமா நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு. அவர் மறைந்து இந்த கட்சியை உயிர்ப்பிச்சுட்டு போயிருக்காரு. அதனால கேப்டன் எங்குமே போல. அவருக்கு பிடிச்ச ஊரே தமிழ்நாடு தான். அவருக்கு பிடிச்சவங்களே தமிழ்நாடு மக்கள் தான். அதனால உங்களை விட்டு தலைவர் எங்கும் போக மாட்டார். ஒரு 100 ரூபாய் தலைவர் பாக்கெட்ல வச்சு பாத்துக்கிறீங்களா யாராவது? எவ்வளவு வருஷம் நீங்க எல்லாம் பாத்தீங்க? ஒரே ஒரு 100 ரூபாய் வைக்க மாட்டார். ஏன் நான் கூட கேட்பேன், அட போய் இந்த காசு பண்ணலாம் அப்படின்பாரு. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு சொத்து மேலேயே ஆசை இல்லையா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீங்க உங்க முன்னாடி சொல்ல, அட என் சொத்தே என் மக்களும் என் தொண்டர்களும் தான். ஆமா, இதத்தான் சொல்லுவேன். என் சொத்தே என் மக்களும் என் தொண்டர்கள் தான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதனால சொல்ற, தலைவருக்கு இணை தலைவர் தான், கேப்டனுக்கு இணை கேப்டன் தான், முரசுக்கு இணை முரசு தான். யாரும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே எல்லாரும் 2026 தேர்தலுக்கு இப்ப இருந்தே தயாராக வேண்டும். இப்போ நம்ம இப்ப புதுக்கோட்டையில மாநாடு நடத்தணும் இல்லையா? மதுரையில மாநாடு நடத்தணும்ல? கடலூரில் 2026 ஜனவரி 9ஆம் தேதி
மாபெரும் ஒரு மாநாடு நம்ம நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் நீங்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கேப்டனுடைய கட்சியினர் சும்மா இல்ல. நம்மளுடைய மாநாடு இணையான மாநாடு தேமுதிக தான் அப்படின்றத நிரூபிக்கிறோம். செய்வீங்களா? எல்லா மாநாடுக்கு வருவீங்களா? ஒருத்தர் தவறாம பூரா பேருக்கு மாநாடுக்கு வரணும். கடலூருக்கு புரியுதுங்களா? கடலூர்ல கடல் அலையா இல்ல தேமுதிகவின் தலை அலையா என்று சொல்லக்கூடிய அளவு நம்ம தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அத்தனை பேரும் அந்த மாநாட்டுக்கு நீங்க வரணும். உங்க அண்ணியா உங்க அம்மாவா நான் கூப்பிடுறேன், எல்லாரும் வாங்க. அந்த வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான வெற்றிக்கான அச்சாரம் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்க அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்ததுல மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா? சரி, தேர்தல் நேரத்துல நான் வருவேன், வெற்றி கூட்டணியோட வருவேன், வெற்றி வேட்பாளரோடு வருவேன். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்று உங்ககிட்ட சொல்லிட்டு, தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது சின்னம் முரசு, வெற்றி சின்னமாக வர வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ பாட்டுக்கு எப்படி தூக்கி கொடு அப்படிங்க குழந்தை. அது அவங்க அப்பா அம்மா இங்க, அப்பா அம்மாவா ஆம்பளை பிள்ளையா? கேப்டன் பிறந்த அன்னைக்கு பிறந்ததா? சரி, தலைவர் பேரை வச்சிடலாமா? கேப்டனுடைய உண்மையான பெயர் விஜயராஜ். ரொம்ப ரொம்ப ராசியான பேர். எனவே அந்த குழந்தைக்கு விஜயராஜ் 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 என்று தலைவர் பேரை அந்த குழந்தைக்கு நான் சூட்டுகிறேன். 16 செல்வங்களும் பெற்று அந்த குழந்தை 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையை நான் வாழ்த்துகிறேன்.